ஹர்ஷருக்கு பின்னர் புதிய பிராந்திய அரசுகள் உதயமாயின. அவற்றுள் பிரதிகாரர்கள், பாலர்கள், சவுகான்கள், பரமாரர்கள் ஆகியோர் முக்கிய அரச வம்சத்தினர் ஆவர். பிரதிகாரர்களும் பாலர்களும் வடக்கு சமோலிகளை கைப்பற்றுவதில் தங்களிடையே தொடர்ந்து போரிட்டு கொண்டனர். குறிப்பாக கன்னௌஜை கைப்பற்றுவதில் அவர்கள் தனி கவனம் செலுத்தினர். கன்னௌஜை கைப்பற்ற நடைபெற்ற தொடர் மோதல்கள் குறுநில தலைவர்களையும் சிற்றரசர்களையும் தங்களை சுதந்திர அரசர்களாக அறிவித்துக் கொள்ள தோன்றின. ராஜபுத்திரர்களும் பாலர்களும் படிப்படியாக வளர்ந்து வந்த இந்திய பண்பாட்டிற்கு மெச்சத்தகுந்த பங்களிப்பை செய்தனர். அரேபியரின் விரிவாக்க முயற்சிகள் பல அரசர்களால் எதிர்க்கப்பட்டன. கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட கஜ்னி மஹ்மூதின் திடீர் இராணுவ தாக்குதல்கள் 11ஆம் நூற்றாண்டிலும் அவற்றைத் தொடர்ந்து முகமது கோரி மேற்கொண்ட படையெடுப்புகளும் இந்தியாவில் இஸ்லாமியர் ஆட்சி நிறுவப்படுவதற்கு வழியமைத்து